ओम शांति। ओम शांति। तो पिछली बार जो क्लास था उसमें हम सब ने क्या संकल्प लिया था, याद है? பாபா நமக்கு ஏற்கனவே உறுதிமொழி எடுக்க சொல்லியிருந்தார். நாம் நமது ஃபரிஸ்தா நிலையிலே நாம் நிலைப்பதன் கூடவே பிறரையும் அவ்வாறு ஃபரிஸ்தாவாக பார்க்க வேண்டும். ஒருவருடைய ஃபரிஸ்தா சொருவதை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கின்றது? எப்பொழுது நமக்கு லட்சியம் இவ்வாறு வைக்கும் பொழுது ஊக்கம் உற்சாகம் நமக்கு வருகின்றது. கண்டிப்பாக அந்த ஊக்க உற்சாகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட்டும் கிடைக்கின்றது. இப்போ நான் இந்த மாதிரி புரிந்திருக்கின்றேன். ஒவ்வொருவரும் இவ்வாறு நல்விதமாக பயிற்சி செய்து வருகின்றீர்கள். நாம் ஃபரிஸ்தாவாகி ஒவ்வொருவரையும் ஃபரிஸ்தா சொரூபத்திலே பார்த்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு எப்பொழுது நாம் பிறரை ஃபரிஸ்தா ரூபத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஃபரிஸ்தானுடைய குணம், அந்த குவாலிஃபிகேஷன், குவாலிட்டி, அதன் மீது நமக்கு கவனம் செல்லுகின்றது. மூன்றாவது விஷயத்தில் நமக்கு எண்ணங்கள் போவதில்லை, கவனம் போவதில்லை. இதன் மூலமாக இரண்டு விதமான நன்மை நமக்கு ஏற்படுகின்றது. முதல்ல நமது மனதின் நிலை, அதாவது ஸ்திதி உயர்வாக இருக்கின்றது. அதன் கூடவே பிறரை பார்க்கும் பொழுது அவரை பற்றிய சிந்தனை, அதாவது அவரை ஃபரிஸ்தாவாக பார்ப்பது என்பது மிக உயர்ந்த சுப ஆசையாகும். பாபா கூறுகின்றார் முரளியில் அனைவர் மீது நமக்கு சுப ஆசைகள், சுப பாவனை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே பிறரை நாம் ஃபரிஸ்தாவாக பார்ப்பது என்பது கூடவே நாமும் நிரந்தரமாக ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் நிலைக்க வேண்டும் என்ற இந்த உயர்ந்த சுப ஆசை, சுப பாவனைகள் மூலமாக நமக்கு இரட்டை விதமான நன்மை ஏற்படுத்துகின்றது. ஃபரிஸ்தா ஸ்திதி என்பது மிக உயர்வான நிலையாகும் இல்லையா? எல்லோருமே நம்ம கேட்கும் பொழுது ஃபரிஸ்தா பற்றி விளக்கங்கள், ஃபரிஸ்தானுடைய குவாலிஃபிகேஷனை யாராவது கேட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக விளக்கம் சொல்வார்கள். அவருடைய பார்வை எப்படி இருக்கும், அவருடைய கர்மம் எப்படி இருக்கும், அவருடைய நடத்தை எப்படி இருக்கும், அவருடைய ஒரு வார்த்தைகள் எப்படி இருக்கும், அவருடைய நினைவுகள் எப்படி இருக்கும், அவருடைய நிலை எப்படி இருக்கும். அப்ப அந்த சொரூபத்தை நமது கண்முள்ளே கொண்டு வந்து இல்லையா, நம்ம இந்த மாதிரி மானசீகமான அந்த சொரூபம் இல்லையா, நான் இந்த மாதிரி சிந்திக்கின்றேன், என்னுடைய அனுபவ பயிற்சியினுடைய பலனாக கிடைக்கின்றது. லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக அனுபவமாகின்றது இல்லையா? அவ்வாறு நாம் இவ்வாறான ஃபைனல் லட்சியம் வைத்து செல்வதற்கான ஆதாரம் என்ன? அவ்வாறான லட்சியம் வைப்போம். நாம் நமது லட்சியத்தினை காலத்திற்கு ஏற்ப, காலத்திற்குள் எப்படி நாம் அடைவது? அப்போ அந்த மாதிரியான ஒரு லட்சியம் நாம் வைக்க வேண்டும். அது ஈஸியான லட்சியமாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம ரொம்ப வெயிட் ஆக்கக்கூடிய அந்த லட்சியம் அல்ல இல்லையா? முழு ராத்திரி நம்ம பட்டி போடணும் இல்லையா? இரவு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11 மணி வரையும் நல்லா உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் இரவு 2 மணி வரை பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துடும், முயற்சி பண்ண முடியாது. அப்போ இல்லையா, இந்த மாதிரியான புருஷார்த்தம் செய்வது கூட, முழு நேரம் ராத்திரி ஃபுல்லாக பட்டி செய்வது, 24 மணி நேரம் பட்டி, சில நேரம் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் கண்டினியூவாக பட்டி, இதெல்லாம் எதற்காக செய்கின்றோம்? இதனுடைய பிரபாவம் நமக்கு என்ன படுகின்றது இல்லையா? நம்ம நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்கார்றதன் மூலமாக இல்லை குரூப்ல இருக்கக்கூடிய உதவியினுடைய காரணமாக நமக்கு இல்லையா அந்த மாதிரியான அனுபவம் ஏற்படுகின்றதா? இல்லை இது மிக சூட்சமமான விஷயமாகுமா? இல்லையா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குவாலிட்டியான எண்ணங்கள் நம்முடைய சிந்தனை ஓடுகின்றது இல்லையா? சிந்தனையுடைய ஓட்டம், அதனுடைய குவாலிட்டி என்னவாக இருந்தால் இல்லையா, அதில் இந்த பயிற்சி நம்ம இதை ரீஃபைன் நம்ம பண்ணணும். இல்லை விசேஷமாக பட்டியில் பார்த்தீங்கன்னா நாம் இவ்வாறு முயற்சி செய்கின்றோம். சுயம் பாபாவுக்கு முன்பு நாம் இருப்பதை அனுபவம் செய்ய வேண்டும். பாபாவுக்கு முன்பு நம்மை நாம் அனுபவம் செய்வது என்பது எந்த அளவுக்கு பாபாவை நாம் முன்னே வைப்பதன் மூலமாக, பாபாவை நமக்கு முன்னே இருப்பதன் மூலமாக நம்ம நிரந்தரமாக உயர்ந்த ஸ்திதியினுடைய அனுபவத்தில் இருப்போம். சாதாரண எண்ணங்கள் அந்த நேரத்தில் நீங்கிவிடும்.
அப்போ சம்பூர்ண ஸ்திதியினுடைய எண்ணங்கள் என்ன என்ன சிந்தனை இருக்க வேண்டும், மிக உயர்ந்த குவாலிட்டியாக இருக்கும் இல்லையா? அப்போ கீழான விஷயங்களிலே நம்முடைய எண்ணங்கள் புத்தி போகவே முடியாது. அப்போ இவ்வாறான விஷயங்களை நாம் ஆட்டோமேட்டிக்கா டோன்ட் கேர் செய்கின்றோம். அப்போ இதெல்லாம் வீணான விஷயங்கள். இதன் மூலமாக என்னுடைய நேரம் வீணாகின்றது, எனர்ஜி வீணாகின்றது. அதில் எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. எப்போ இந்த பரிபக்குவ நிலை அந்த அளவுக்கு மனம் பாபாவிடம் இருக்கின்றது, மீண்டும் மீண்டும் நாம் அந்த உயர்ந்த நிலையை நிலைப்போம், அந்த ஆழமான அமைதியை அனுபவம் செய்வோம் என்ற அந்த ஈடுபாடு வரும் பொழுதுதான் பாபா பக்கம் நம்முடைய இழுக்கின்றது. அப்போ நிரந்தரமாக வார நிலையிலே இருப்பதற்காக ஒரு இழுப்பு நமக்குள்ள வருகின்றது. நமக்கு பார்த்தீங்கன்னா பாபா மிக உயர்ந்த குவாலிட்டிக்கான சேவையும் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் எந்தெந்த சேவையிலே நிமித்தமாக இருக்கின்றீர்களோ அந்த சேவை மிக மிக உயர்ந்த குவாலிட்டியான சேவையாகும். இதன் காரணமாக நாம் கர்மயோகியாக இருக்கின்றோம். ஆர்டினரி கர்மயோகி அல்ல, நாம் மிக உயர்ந்த குவாலிட்டியான கர்மயோகிகள். அதனையும் நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு பாபாவுடைய அந்த செய்கை இஷாரா இருக்கின்றது. எவ்வாறான நிலையில நிலைத்து நாம் நிலைக்கின்றோமோ அந்த ஸ்திதியினுடைய அனுபவத்தில் இருக்கும் பொழுது அதன்படி நம்முடைய கர்மமும் உயர்ந்த குவாலிட்டி உடையதாக இருக்கும். அப்போ இந்த பயிற்சி ஆத்மாவை ரீஃபைன் செய்வதற்கான பயிற்சி. நான் சாயங்காலம் கூட ஒரு முரளி படித்து வந்திருக்கின்றேன். நான் காலையில் ஒரு முரளி படித்தேன். அதில் பாபாவோட இஷாரை பார்த்தீங்கன்னா, யார் எந்த அளவுக்கு செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு ஆத்மா ரீஃபைன் ஆகும், பாவனமாகும். அந்த அளவுக்கு ஆத்மா கர்மாத்தீத் நிலையை அருகிலே கொண்டு வர முடியும் இல்லையா? பாபாவுடைய திருஷ்டியின் மூலமாக நான் கர்மாத்தீத் நிலையை அடைந்து விடுவேன் என்பது கிடையாது. பாபா திருஷ்டி கொடுத்திருந்தாலும் சரி, அதனை நாம் ரிசீவ் பண்ணவில்லை என்றால் என்ன ஆகும் இல்லையா? அவனுடைய ரேடியோ ஆன் இருக்கலாம் ஸ்டேஷன். அப்போ யார் தன்னுடைய ரேடியோ ஆன் ஆக வைக்கவில்லை என்றால், ரிசீவர் ஆன் ஆக வைக்கல அப்படின்னா, அப்போ ரிசீவர் நம்மிடம் இருக்கின்றது, அது சுவிட்ச் ஆன் செய்யவில்லை என்றால் எப்படி ரிசீவ் ஆகும்? அப்போ பாபாவுடைய அந்த பாவனையை புரிந்து கொண்டு நாம் பாபாவிற்கு குழந்தைகளுக்காக அந்த அளவுக்கு அன்பும் இருக்கின்றது, பாபா குழந்தைகள் மீது கவனமும் இருக்கின்றது. நான் குழந்தைகளுக்கு திருஷ்டி கொடுக்க வேண்டும். பாபா அடுத்த முறையில் தெளிவுபடுத்துகின்றார். ஆத்மா மிக சிறிதானது, பிந்துவானது இல்லையா? சிறிய சிறிய வைரங்களை போன்றது ஆத்மா. அதில் மெக்னிஃபை கிளாஸ் மூலமாக பார்க்க வேண்டும். அதில் எதனால் கரும்புள்ளி இருக்கின்றதா? அப்போ ரீஃபைன் ஆக்குவதற்கு, பாலிஷ் செய்வதற்கு மெக்னிஃபை கிளாஸ் வேண்டும். இப்போ நான் இந்த மாதிரி ஏற்கின்றேன். பாபாவுடைய பார்வையானது நமது குழந்தைகள் மீது படுவது என்பது அது நம்முடைய ரீஃபைனாக மெக்னிஃபை கிளாஸ் போக இருக்கின்றது. ஆகவே நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு பாபாவிடம் இருந்து பெறுகின்றோமோ அதனுடைய ஆதாரத்தில் ஆத்மா சக்திசாலியாகும். எந்த அளவுக்கு ஆத்மா பாபாவுடைய நினைவில் இருக்க இருக்க அந்த அளவுக்கு சமாநிலை அடையும். அதன் மூலமாக பாபாவுடைய லைட் மற்றும் மைட், பாபாவுடைய கிரணங்கள் நம் மீது படுவதன் மூலமாக அதனுடைய ஆதாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி நீங்குகின்றது. எந்த அளவுக்கு ஆத்மாலை தூய்மை வருகின்றதோ, டிஃபைனைஸ் வரும் பொழுதுதான் நம்முடைய எண்ணங்களுடைய அந்த குவாலிட்டி, சிந்தனைகளுடைய அந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு ரீஃபைண்டாக உயர்வாக இருக்கும், மிக மிக எலிவேட்டடாக இருக்கும், சுபமானதாக இருக்கும். சிறிதளவு கூட நெகட்டிவ் விஷயங்களிலே தியானம் போகாது. அப்போ இது மாதிரியான பயிற்சி நீண்ட காலம் செய்வதன் மூலமாக இல்லையா, நாம் நமது பட்டியை நான் எனக்காக தனியாக வைக்கின்றேன். ஓ, நாம் இவ்வாறு நாம் நமது சன்ஸ்காரத்தினை பாபாக்கு ஏற்ப ஆர்க்க வேண்டும். இது மிக மிக சப்டலான, சூட்சமமான, மிக உயர்ந்த முயற்சியாகும். இது சின்ன விஷயம் இல்ல. இதனுடைய ஆதாரத்திலே பாபா இந்த பயிற்சியினை நிரந்தரமாக்குவதற்காக கடைசி முரளியில, பாபாவுடைய முரளியில என்ன பாபா இஷாரா கொடுத்திருக்கின்றார் சொல்லுங்க பார்ப்போம். 5 செகண்ட், 5 நொடிக்கான பயிற்சி பாபா நமக்கு செய்வித்திருக்கிறார்
இல்லையா? 5 நிமிடத்துல இல்ல 5 நொடியில நம்முடைய இந்த சுதர்சனம் சக்கரம் சுற்றுகிறதா? அப்போ யார் முழு நாளும் இவ்வாறு கவனம் வைக்கக்கூடியவர்கள் கையை தூக்குங்க. பாபா பல நேரம் கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாபா சொல்லும்போது அது ஏற்க நாம் தயாராக இல்லை. அப்போ நம்முடைய எக்ஸாம் திடீரென்று வரக்கூடிய அந்த பயிற்சி, அந்த எக்ஸாம் ஆனது பார்த்தீங்கன்னா செகண்டுக்காக இருக்கும் இல்லையா? அப்போ நாம் இந்த மாதிரி முயற்சி செய்கின்றோமா? பாபா பலவிதமான யுக்திகள், வழிகளை காண்பித்து, இல்ல நீண்ட காலம் இப்பொழுது நாம் நினைப்பது போன்று கிடையாது இல்லையா? யாருடைய மனம் புத்தி மிக பிஸியாக இருக்கும் பொழுது சேவையிலே, அப்போ இந்த சேவையிலிருந்து பாபா விடுபடுத்துவதற்காக 5 நொடியினுடைய அந்த பயிற்சி நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனா இது ஆதாரம் இல்ல. பரிஸ்தா நிலை என்பது நிரந்தரமான பயிற்சியாகும். நீங்க அப்பப்ப 5 நிமிஷம் பண்றதுக்கே நம்ம செய்யறது இல்லை. ஆனால் பரிஸ்தா நிலையை அடைய வேண்டும் என்ற பயிற்சியானது நிரந்தரமான பயிற்சியாகும் இல்லையா? அப்ப அதற்காக என்னென்ன சொரூபங்களை நாம் கவனம் வைக்க வேண்டும் இல்லையா? அன்பு சொரூபம். அப்போ இவ்வாறு அந்த சொரூபத்தை இயற்கையாக நாம் எப்படி வைப்பது இல்லை? யாருக்காம ஞானம் கொடுக்கின்றோம், அன்பு சொரூபம்னு வச்சுக்கோங்க. நீங்க ட்ரெயின்ல நான் போயிட்டு இருக்கும் பொழுது இங்கே டெல்லிக்கு, நான் எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல எங்களுக்கு ரிசர்வேஷன் ஆகியிருந்ததோ, சில சகோதரிகள் என் கூட இருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்தில இருந்து வந்தவருடைய நல்ல சகோதரர் ஒருத்தர் வெளியில ஞானம் இல்லாத பாபாவுடைய ஒருத்தர் குழந்தை அமர்ந்தாரு. ஒருவர் எழுந்திருச்சு அவருக்கு சொன்னாரு, நாங்க எல்லோருமே பிரம்மகுமாரி சகோதரர்கள் இங்க அமர்கின்றோம், நீங்க இங்க உட்காருங்க அப்படின்னோம். சகோதரி, இது என்னுடைய ரிசர்வேஷன், இது என்னுடைய சீட்டை நான் விட மாட்டேன், நான் இங்கே தான் நான் அமர்வேன் அப்படின்னு சொன்னாரு. சிறிது நேரம் கழித்து அவருக்கு இடத்தை மாற்றி அமர வைத்தோம். சிறிது நேரம் கழித்து அந்த சகோதரி அவருக்கு ஞானம் கொடுத்தாரு. அப்போ பாபா கூட முறையில சொல்றாரு, இந்த மாதிரி ட்ரெயின்ல நம்ம கூட வருபவர்களுக்கு கூட நாம் சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் இல்லையா? அவருக்கு ஆத்ம ஞானம் அளித்தார். சகோதரி அவருக்கு இவ்வாறு புரிய வைத்தார், நாம் அனைவரும் ஆன்மாக்கள், சிவத்தந்தையினுடைய குழந்தைகள், நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். அவர் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சிரிப்பு வந்தது அந்த சகோதரருக்கு. சகோதரி அவரை கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி சிரிக்கிறீங்க? சகோதரி, சிறிது நேரத்திற்கு முன்பு நான் உங்க கூட அமர்ந்த பொழுது நீ என்னை இடத்த மாற்றி உட்கார வச்சுட்ட, இப்போ சொல்ற நீ நாம் எல்லாருமே சகோதர சகோதரி அப்படின்னு சொல்ற, அதை கேட்டுதான் எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னாராம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரி சிந்தனை வருகின்றது. கோவம் வரக்கூடாதுன்ற பத்தி கிருஷ்ணன் ஞானம் கொடுக்கிறார் மகாபாரத காலத்துல இல்லையா? பாண்டவர்களுக்கு அறிவுரை கொடுக்கும் பொழுது, குரு அவருக்கு படிப்பு கொடுக்கும் பொழுது அதுல ஒரு விஷயம் வருகின்றது, ஒரு பொழுது நாம் கோவப்படக்கூடாது இல்லையா? இந்த படிப்பானது இது 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாட்கள் ஆயுது. 4 ஆன பிறகு கூட கோவப்படக்கூடாது என்ற அந்த பாடம் அவருக்கு புரியவில்லை. குருவுக்கு என்ன பண்ணாச்சு, கோவம் ஒரு அற விட்டார் அவரை. அப்போ அவருக்கு இப்ப புரிஞ்சுது குருஜி அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி அப்போ ஒரு அடி கொடுத்த பிறகுதான் அவருக்கு ரியாக்ட் பண்ணவில்லை, கோவம் வரல அவருக்கு. குருவுக்கு கோவம் அது தனிப்பட்ட விஷயம். குரு பார்த்தீங்கன்னா பிறருக்கு அறிவுரை கொடுப்பதற்காக அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார ஒழிய, ஸ்டூடெண்ட்டுக்கான விஷயம் பண்ணுவது குரு இந்த மாதிரி அறைந்த பிறகும் அவருக்கு யாருக்கு 5 நாளா கோவம் வருகிறது என்று சொன்னாரோ, பாடம் புரியவில்லை சொன்னாரோ, குரு அடித்த பிறகு அவருக்கு கோபம் வரவில்லை இல்லை. இந்த மாதிரி பாபா ஒவ்வொரு விஷயங்களை பல முறை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். நாம் உண்மையிலே அனைவர் மீதும் அன்பு சுரூபமாக இருக்கின்றோமா? எவ்விதமான கண்டிஷன் இல்லாமல், அன்கண்டிஷனல். அப்ப நம்முடைய சொரூபம் அவ்வாறு பிரேம் சொரூபமாக இருக்கிறது என்றால் அனைவர் மீதும் நமக்கு பிரேம், அன்பு கண்டிப்பாக இருக்கும். யாரையும் நாம தவறானவ பார்ப்பதோ, கீழாக பார்ப்பதோ அந்த மாதிரி உண்மையில இருக்கிறதா?
பாருங்க எவ்வளவு அருமையான பிராக்டிக்கலான விஷயத்தை சொல்றாரு பாருங்க, எக்ஸாம்பிள் இல்ல. அப்போ சுயம்க்கு சுயம் நாம் டீச்சராக வர வேண்டும். ஒவ்வொரு விஷயம் தனக்குத்தானே உண்மையான உள்ளத்திலிருந்து நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி பட்டியெல்லாம் நடக்கும் பொழுது சூட்சமமான இவ்வாறான விஷயங்களை நாம் பயிற்சி செய்து நடைமுறை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் பாபா கூறுறார் இல்லையா, பட்டி செய்யும் பொழுது, மெடிடேஷன் செய்யும் பொழுது ஒவ்வொரு குணத்தினுடைய பயிற்சி செய்ய வேண்டும். இல்லை எல்லா குணத்தையும் ஒன்றா செய்வது நல்ல விஷயம் இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஒரு குணத்தை பற்றி நாம் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும். அடுத்த மணி நேரம் அடுத்த குணத்தை நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். அடுத்த மணி நேரத்தில் அடுத்த குணத்தை, இந்த மாதிரி நாம் செய்வதன் மூலமாக நமக்குள்ள அந்த பரிபக்குவ நிலை வரும், உயர்ந்த ஸ்திதி வரும். நாம் சாந்த ஸ்வரூபம், நம்முடைய பேட்ச் பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி போட்டிருக்கு இல்லை. யாருக்கு ஓம் சாந்தி பேட்ச் இல்லாத பாபாவுடைய குழந்தைகள் கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் யாராக இருந்தாலும் சரி, நமக்குள்ள உலகத்தில் கூட ஏற்றத்தாழ்வு வந்தாலும் நாம் நமது சாந்த ஸ்வரூபத்திலே சதா நிலைத்திருக்க முடியுமா? சில நேரத்தில் தண்ணிக்கு பிரச்சனை வரலாம், சில நேரம் கரண்ட் இருக்காது, சில நேரம் பல விஷயங்கள் இருக்கலாம், சில நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த மாதிரியான சூழலும் நாம் சாந்த ஸ்வரூபமாக இருக்கின்றோமா, இல்லை நமக்குள்ள ரியாக்ஷன் வருகின்றதா? இல்லை திடீர் உணவு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது மேற்றத்தாழ்வு ஏற்படுகிறதுன்றீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையிலே நாம் நமது நிஜ குணத்திலே நிலைக்கின்றோமா? நாம் பிறருக்கு புரிய வைக்கின்றோம் உங்களுடைய சுவதர்மம் சாந்தி. சாந்தி நமது சுவதர்மம் என்று கூறுகின்றோம். சிவபாபாவிடமிருந்து நமக்கு பர்த் ரைட்டு கிடைச்சிருக்கின்றது, அன்பினுடைய பிறப்பு, ஆனந்தத்தினுடைய பர்த் ரைட்டு. அப்போ இது நமது நேச்சுரலான வாழ்க்கையிலே வந்து விட்டதா, இல்லை இன்னும் நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்குமா? அப்போ அவ்வாறான நீண்ட காலம் நம்ம பயிற்சி பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரியான நிலை நமக்கு நிரந்தரமாக இருக்கணுமா இல்லையா? இல்லையா? நாம் உறக்கத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய முகம் எப்படி இருக்க வேண்டும்? சாந்த ஸ்வரூபமாக இருக்க வேண்டும், சுகத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்க வேண்டும், ஆனந்தத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்க வேண்டும். இல்லை அதனுடைய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இல்லையா? அந்த நேரத்தில் கனவுல நம்ம தூங்கும்பொழுது யாரும் நமக்கு முன்னாடி கிடையாது இல்லையா? தூங்கும்போது யாரா வராங்களா என்ன? அப்போ நம்முடைய முகம் எப்படி இருக்க வேண்டும்? சாந்தி. அப்போ இன்றைய இந்த வகுப்பினுடைய சாரம் என்று இதுதான். நாம் நேச்சுரமான அந்த சொரூபம், அதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். சுபாவமாக நேச்சுரல் சொரூபமாக இவ்வாறாக நாம் இருக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சாந்த சொரூபாத்மா அப்படின்னு. சிந்திக்காமலே அதனுடைய சொரூபத்தில் நிலைக்க வேண்டும். இந்த ஆனந்த சொரூபம், இதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தூய்மை சொரூபம், இதெல்லாம் என்னுடைய சுபாவம் ஆகிவிட்டது இல்லையா? எப்படி ஒரு டியூட்டி உங்களுக்கு கிடைத்தது நேச்சுரலாக செய்வது போன்று நம்முடைய நிலை, ஃபரிஸ்தா சொரூபத்தினுடைய நிலை, நான் பிராமணனாக இருக்க முடிய அந்த சொரூபத்தினுடைய நிலை, ஆத்மஸ்வரூபத்தினுடைய நிலை, இது நமக்கு சுபாவமாக சன்ஸ்காரமாக மாறிவிட்டதா? அவ்வாறு இருக்க முடிகிறதா? நிரந்தரமான பயிற்சி செய்வதன் மூலமாக நாம் அதை அடைய முடியும். அப்ப இதை எப்படி பயிற்சி செய்வது? அதுக்கு என்ன வழியை நாம் கொண்டு வரலாம் இல்லையா? அங்கிரேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாக்கியம், ஆஸ் யூ திங்க் சோ யூ பிகம். எவ்வாறு சிந்திப்போமோ அவ்வாறு மாறுகின்றோம் இல்லையா? எண்ணம் போல் வாழ்வு என்பது போல சிந்தனை போல் நம்முடைய நிலை மாறுகின்றது. அப்போ நான் இப்படி இருக்கின்றேன், இதுதான் பாஸ் முடிந்தது. அப்போ ஒவ்வொரு நேரமும் இதை உறுதியாக்க வேண்டும். நாராஜ் மூடாஃப் ஆவது இல்லையா, வெறுப்பு காண்பிப்பது, இதெல்லாம் என்னுடைய சுபாவங்கள் அல்ல இல்லையா? யாரை பற்றியாவது அசுபமாக சிந்திப்பதும் எனது எண்ணம் கிடையாது, என்னுடைய பழக்கங்கள். நான் பாபாக்கு சமமானவன். பாபானுடைய சொரூபம் என்ன? பாபா ஒருடைய குழந்தையை பற்றி பாபாவுடைய நிலை எப்படி இருக்கின்றது? பாபா அனைத்து குழந்தைகளுக்காகவும் சுபமாக, பாசிட்டிவாக, அன்பாக, அனைத்து குழந்தைகளுக்கும் நன்மை செய்விப்பதற்காக சிந்தனை ஓடுகின்றது இல்லையா? சங்கர் கூட இந்த வேலையை செய்வதில்லை. அதனால சங்கரை கூட பாபா தனிமைப்படுத்தி விட்டார், பாபா மட்டும் செய்கின்றார் இல்லையா? அந்த மாதிரி பாருங்க, பாபா ஸ்தாபனை மற்றும் பாலனையோட நிறுத்திட்டாரு.
எவ்வளவு உயர்ந்த விஷயம் பாருங்க. விநாச கால புத்தி விபரீதமானது புத்தி விநாச காலமான புத்தியாகும், விபரீதமான புத்தியாக இருக்கின்றது. அப்ப நாம் எதை சிந்திக்க வேண்டும்? பாபா எப்பொழுது நம் குழந்தைகளை பார்த்த உடனே பாபாவுடைய அன்பை நாம் பெறுகின்றோம், பாபாவுடைய அனுபவத்தை பெறுகின்றோம். பாபா சந்திக்கும் பொழுது என்ன அனுபவம் ஆகின்றது? பாபாவுடைய பிராமிஸ் என்ன? குழந்தைகள், நீங்கள் என்னை நினைவு செய்த உடனே நான் உங்கள் முன்னே பிரசன்ட் ஆகின்றேன், உங்கள் முன்னே வந்து நிற்கின்றேன் என்றார் பாபா. நினைச்சு பாருங்க. ஒரே நேரத்துல பாபா பாருங்க, பரந்தாமத்துல இருக்கிறாரு, எல்லாரும் கூட எப்படி போவாரு, எப்படி என் கூட இருப்பாரு, மற்றவங்க கூட எப்படி இருப்பார், அதை சிந்திக்க வேண்டாம். பாப் சர்வ சக்திவான், அவர் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்கின்றார். அவ்வாறான சிந்தனையில போகக்கூடாது. இப்படிலாம் சிந்தனை வருது நமக்கு, அதுக்காக தான் பாபா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ இவ்வாறான விஷயங்களில் நான் போகாமல் பாபா என்னோடு இருக்கிறார் என்றார், இருக்கின்றார். இந்த மாதிரியான விசேஷமான பயிற்சி இப்போ பாபா சொல்லக்கூடிய அந்த அனைத்து குணங்களையும் இல்லையா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது இதை அனுபவம் செய்கின்றோம் இல்லையா. அப்போ இதனுடைய சுகம் மெடிடேஷன்ல நமக்கு ஆவலை என்ன அப்படின்னா நம்ம அது மெடிடேஷன்ல உட்கார மாட்டோம் முதல்ல. அப்ப இதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சொரூபம் அன்பு சொரூபம், அந்த பிரேம் சொரூபம் அன்பு சொரூபம் நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில தெரிய வேண்டும். நாம் சாந்த சொரூபம் என்பது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில தெரிய வேண்டும். ஆனந்த சொரூபம் என்பது நம்முடைய நிலையிலே ஆக்டிவிட்டியில தெரிய வேண்டும். அப்போ மெடிடேஷன்ல ஒரு செகண்ட்ல நாம் எளிதாக பறக்கக்கூடிய நிலையை அனுபவம் செய்வோம். அதுதான் ஃபரிஸ்தா யோகத்திற்கு பிறகு கர்ம யோகம். இந்த மாதிரி பயிற்சி செய்வதற்காக லட்சியம், ஒரு மாதம் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோகா இன் ஆக்ஷன். இதெல்லாம் ஆத்மாவுடைய குணமோ பாபாவிடம் ஆஸ்தியாக கிடைத்திருக்கின்றதோ நாம் பிராக்டிக்கலாக நம்முடைய ஆக்டிவிட்டியில வெளியே காண்பிக்க வேண்டும். நீங்கள் அனைவருமே அனுபவிகள். யாரிடமாவது சம்பந்தத்தில் வரும்போது 2 வார்த்தைகள் கூட நம்ம அன்பாக பேசுவோமானால், இல்லை சில நேரம் பிஸியாக இருக்கும் பொழுது நம்முடைய சொரூபம் மாறும் பொழுது இந்த கொஞ்சம் நம்ம மூடு கொஞ்சம் மாறி பிறருக்கு பேசும் பொழுது தொடர்பில் வரும் பொழுது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நமக்கு லட்சியம் வேண்டும். நாம் 100% நாம் அவ்வாறு மாற வேண்டும். எப்போ நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலெக்டிவாக நம்முடைய கவனம் இவ்வாறு இருக்க வேண்டும். இண்டிவிஜுவலா இருக்கிறோம், இருந்தாலும் கலெக்டிவாக ஏதாவது திடீர்னு விஷயம் நடக்குது அப்படின்னா, நெருப்பு பிடிச்சிருச்சு, நம்முடைய வேலை என்ன? அப்போ நெருப்பில் நாம் என்ன பண்ணும்? நெருப்பை அணைப்பதற்கு நீரை ஊற்ற வேண்டும். அப்பவே நெய்யும் எண்ணெய் ஊற்றுவோமா? இல்லை இன்னும் வெகு வேகமாக எரிய ஆரம்பிச்சிரும். அப்போ நாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் லட்சியத்தை வைத்து முயற்சி செய்ய வேண்டும். நாம் நமது அந்த பரிசா சொரூபத்தினை பிராக்டிக்கல் லைஃப்ல நாம் கொண்டு வர வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தினை பிராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும். ஆக்ஷன்ல, நடைமுறை வாழ்விலே யோகி வாழ்க்கை என்பது கொண்டு வர வேண்டும். ஒரு நொடியிலே அந்த சோல் கான்சியஸ் நிலையை நாம் அடைய வேண்டும். எப்போ நாம் சோல் கான்சியஸ்ல இருக்கும் பொழுதுதான் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் காட் கான்சியஸ் தானாகவே வரும். இதன் மூலமாக நாம் ரீஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கின்றது. உடனே நம்முடைய முகமானது மலர ஆரம்பித்து விடுகின்றது. இல்லை யாருக்கும் இந்த மாதிரி பயிற்சி செய்வதில் கஷ்டமா என்ன? நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க சகோதரர்கள் சகோதரிகள். இந்த ஈஸ்வரிய வாழ்க்கையிலே இந்த மாதிரி முயற்சியில் ஏதாவது கஷ்டம் இருக்கா என்ன? ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன். தன்னுடைய சாட்டுக்கான விஷயமாக பாபா மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை சாட்டில் கொண்டு வருகின்றார். முழு நாளும் வீணான விஷயங்களிலே பேச்சில் நடத்தையில போகிறதா சிந்தனை? எப்போ இந்த பயிற்சியில் புத்தி இருக்கும் பொழுது, நேச்சுரல் நம்முடைய சொரூபத்தை உருவாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வரான விஷயங்கள் விடுபட்டு விடுகின்றோம். முதல்ல வந்த உடனே அனுபவம் ஆகுதா இல்லையா? இல்லை கண்டிப்பாக தாகணும். ஞானத்தில் இருந்தாலும் சரி, ஞானத்தில் இல்லாதவர்களாலும் சரி இல்லையா, மதுபன் வந்த உடனே அனுபவம் ஆகின்றது. இங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் மிகவும் உயர்வானது, சுகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது, அனுபவம் ஆகின்றது. அவ்வாறு ஒரு ரிக்வஸ்ட் உங்கள் எல்லாரிடம். என்ன ரிக்வஸ்ட்? முழு மாதமும் நீங்கள் அனைவரும் முயற்சி இவ்வாறு செய்வோம். நாம் பாசிட்டிவாக சிந்திக்க வேண்டும், பாசிட்டிவான நம்முடைய திருஷ்டி இருக்க வேண்டும், பாசிட்டிவாக பேச வேண்டும். சரியா? பலர் என்ன செய்கின்றார், என்ன பேசுகின்றார் அதனை பார்க்காமல் நாம் பர்சனலாக முயற்சி செய்ய வேண்டும். பாருங்க, நிர்வேர்பாய் ரொம்ப அழகாக நாம் ஒவ்வொரு சொரூபத்தையும் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும்,
பரிசா நிலையை நாம் அடைவது எப்படி என்பதற்கான பல எளிய வழிகளை நமக்கு நினைவூட்டியிருக்கின்றார். இந்த நினைவு நாளிலே, அவருடைய முதல் நினைவு நாளிலே, நம்முடைய மூத்த சகோதரனுடைய அன்புக்கு நாம் ரிட்டனாக இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு குணத்திற்காக, ஒவ்வொரு சக்திக்காக எப்போ நம்ம நினைக்கின்றோமோ அப்பொழுது நம்ம மனதை எளிதாக அந்த பரிஸ்தா சொரூபத்தை அனுபவம் செய்வதற்கான அந்த பயிற்சியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஈடுபடுவோம். ஓம் சாந்தி.